அனைவருக்கும் வணக்கம். லக்னமும் லக்னாதிபதியும் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடக லக்னம் மற்றும் கடக லக்னத்தின் அதிபதி சந்திரன் கடகம் முதல் மிதுனம் வரை 12 வீடுகளிலும் 12 ராசிகளிலும் நின்ற பலன் என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கடக லக்னம் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். சரலக்னங்கள், ஸ்திர லக்னங்கள், உபய லக்னங்கள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ராசி கட்டமும் நம்ம பிரிக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை சரஸ்திர உபயன்ற வரிசையில் பிரிக்கப்படுது. அதன் அடிப்படையில் கடகம் சரலக்னம். சரலக்னம் சரராசி. அந்த சரராசி சரலக்னத்துடைய தத்துவம் என்னன்னா, வளர்ச்சி அடையக்கூடிய, அதாவது அசையாமல் ஒரு இடத்துல மங்கி, அதாவது எங்கேயும் தங்காமல் மூவிங்லே இருக்கிறது, மூவபிள் சைன் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ச்சி அடையக்கூடிய, அசையக்கூடிய, வளரக்கூடிய ஒரு வேகமான, அதுதான் சரராசி சரலக்னம். இன்னொரு குணம் இருக்குது ஒரு ராசி கட்டத்துக்கும். நெருப்பு, நிலம், காற்று, நீர், இதன் அடிப்படையிலையும் நம்ம வரிசைப்படுத்திகிட்டே போகும்போது கடகம் நீர் தத்துவ ராசி. நீர் தத்துவம் கொண்ட ராசிகள் இல்லை லக்னங்கள் கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம். இந்த நீர் தத்துவத்தில் சந்திரனுக்கு கடகம், செவ்வாய்க்கு விருச்சிகம், குருக்கு மீனம் வீடுகள் இருக்குது. நீர்னால என்ன? இப்போ சந்திரனுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா நீர், சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? சந்திரனோட காரகத்துவம் நீர் சம்பந்தப்பட்டது. தாய்ப்பாசம், பெண்மை குணம், மனம், அதாவது மனசு, அழகு, இதெல்லாம் சந்திரனுடைய குணங்கள். அதில் நீர் அப்படின்றது சந்திரனுடைய குணத்தையும் குறிக்கும். அந்த ராசி நீர் தத்துவ ராசியாக வரும்போது இது ரெண்டும் சேரும்போது அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி, அதோட வலிமை ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஆழமான உணர்ச்சி உள்ள ஒரு ராசி இல்லை லக்னம் தான் கடக லக்னம். ஒரு கடக லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தை எளிதில் யூகிச்சிருவாங்க. ஆழமாக யோசித்து நிஜம் என்ன, யார் என்ன பண்ண நினைக்கிறா, இன்னொருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆழமான ஒரு சிந்தனை, யூகம், உணர்ச்சி, எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, உணர்ச்சி வசப்பட்டுற மாட்டாங்க. நல்ல ஒரு மனோதிடம், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆழமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்கள் கடக லக்னக்காரர்கள். நிறைய யோசிப்பாங்க. இதோடைய நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய யோசிக்கிறது, ரொம்ப கற்பனையில் இருக்கிறது, கற்பனை சக்தி ஜாஸ்தி ஆயிடுறது, ட்ரீம், கனவு, கற்பனை, அதில் கொஞ்சம் வாழ்க்கை ஓட தான் செய்யும். மற்றபடி 12 லக்னங்களில், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 லக்னங்களில் சிறப்பான லக்னம் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் கடகத்தை தான் சொல்லுவேன். சர லக்னமாகவும் அந்த லக்னாதிபதிக்கு வேறு வீடு ஆதிபத்தியம் இல்லாமல், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எடுத்துக்காட்டு, ரிஷப லக்னம் எடுத்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி சுக்கிரனுக்கு 6ஆம் ஆதிபத்தியம் உண்டு. கும்பலக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய அதிபதி சனிக்கு 12ஆம் ஆதிபத்தியம். ஏன்னா மகரத்தையும் அவர் ஓன் பண்ணுறாரு, மகரமும் அவருடைய வீடு. இந்த மாதிரி 2ஆம் ஆதிபத்தியம் இல்லாமல் கடகமும் சிம்மமும் ஒரே ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள். அதாவது சந்திரனும் சரி, சூரியனும் சரி, அவங்களுக்கு வேறு ஆதிபத்தியம் கிடையாது. அதன் அடிப்படையில் கடகம் சந்திரனுக்கு ஒரே வீடு, ஆட்சி வீடு, ரொம்ப பலமான வீடு. அவர் உச்சம் பெற ஸ்தானம் 11ஆம் இடத்துல. அதாவது கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய, தன்னுடைய லாபங்கள், ஆசைகள், ரெக்கக்னிஷன், அதாவது எல்லாமே நிறைவேறக்கூடிய 11ஆம் இடத்துல போய் தான் அந்த லக்னாதிபதி உச்சமே அடைகிறார். பொதுவாகவே கடக லக்னம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப பலமானது. ஒரு ராயல் சைன், ரீகல் சைன், அதாவது அரசின்னு வச்சுக்கலாம். சிம்ம ராஜானா கடக ராணி. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ சூரியன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலுக்கு இருக்குன்னா, சந்திரன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோடைய பவர் மாற்றங்கள் இருக்கும். ஆனால் ரீகல், சக்தி வாய்ந்த, அதிகாரமுள்ள, வளர்ச்சி அடையக்கூடிய, ரொம்ப ஆழமான, இது எல்லாமே ரொம்ப அழகான, ரொம்ப திடமான ஒரு லக்னமாகவே கடக லக்னத்தை நம்ம பார்க்குறோம்.
இப்போது லக்னத்திலேயே சந்திரன், கடக லக்னத்தில் தன்னுடைய அதிபதி சந்திரன் அங்கேயே இருக்கார். இந்த ஜாதகர் ரொம்ப அழகாக இருப்பார். முதல்ல அமைதியாகவும் இருப்பார். அந்த அமைதியிலே ஒரு அழகு இருக்கும். ஒரு தன்னுடைய அழகு ஒரு வசீகரத்தினாலே அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருப்பார். ரொம்ப ரொம்ப அறிவு, ரொம்ப ஆழமான ஒரு அறிவு, ஒரு முடிவெடுக்கும் திறன், ரொம்ப ஒரு பிடிவாதமும் இருக்கும். ஆனால் அது தேவைப்படுற ஒரு பிடிவாதமாக தான் இருக்கும். ஒரு டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு திடம் அது இருக்கும். மற்றும் நீண்ட ஆயுள், நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, பர்சனாலிட்டி மேலே ஒரு தன்னுடைய பர்சனாலிட்டி, தன்னை பார்க்குறவங்களுக்கு தான் மேலே ஒரு மரியாதை இயற்கையாகவே வர அளவுக்கு அவங்களுடைய செயல்கள், செயல்பாடுகள் இருக்கும். தாய் பாசம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க, உணவு பிரியர்கள், சமையல் கலை தெரிந்தவர்கள், விவசாயம், பால் வியாபாரம், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், வாட்டர் பிஸ்னஸ், வாட்டர் கேன் பிஸ்னஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட, சந்திரன் காரகத்துவம் எது இதெல்லாம் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட லாபங்கள் உள்ள ஒரு ஜாதகர். தாய் பாசம், நான் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்டே ஒரு தாய்மை குணம் இருக்கும். ஒரு எம்பத்தி, ஒரு அன்பு செலுத்துறது, உண்மையான அன்பு செலுத்துறது. சும்மா பேருக்கு பழகாத, இயற்கையாக யதார்த்தமாக உனக்கு என்ன பேசணுமோ அதை பேசு, நான் மரியாதை கொடுப்பேன், யார் என்னன்றதெல்லாம் பார்க்காம நான் பழகுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் கண்டிப்பாக ஜாதகருக்கு உண்டு. எதிரிகளை வெற்றி பெற சூட்சமம் தெரிஞ்ச ஒரு ஜாதகர். லக்னத்தில் சந்திரன் தன் அறிவாலையும் சிந்தனை திறனாலையும் லக்னாதிபதி பலம் பெறார் இல்லையா, அப்போ எதிரிகளை எப்படி கையாளணுன்றது தெரியும். சந்திரன் 2ஆம் இடத்துல, கடக லக்னத்துக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல, சிம்மத்தில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில், சூரியன் வீட்டில் சந்திரன் நட்பு பலம் பெறார். சந்திரன் ரிஷபம் முதல் துலாம் வரை அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த 6 வீடுகள், அந்த பக்கம் இருக்கிற 6 வீடுகள், அதாவது விருச்சிகம் முதல் மேஷம் வரை, இது மொத்தமாக இப்போ விருச்சிகத்தில் நீசம் அடைகிறாரு, வீக்கு, ரொம்ப பலத்தை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம் எல்லா இடத்துலையும் சமம் அப்படின்ற பலத்தை தான் அவர் அடைகிறார். இதே ரிஷபத்தில் உச்சம் அடைஞ்சு மிதுனம், சிம்மம், கன்னி இதிலெல்லாம் நட்பு, துலாமில் சம உச்சம், சமமாக இருந்தாலும் இன்னொரு சுக்கிரன் வீட்டில் ஒரு உச்சம் பெறதுனால அங்கேயும் துலாமில் சமமாக இருந்தாலும் ஒரு சம உச்சம்னு எடுத்துக்கலாம். கடகத்தில் ஆட்சி, இப்போ பார்த்தீங்கன்னா உச்சம், நட்பு, ஆட்சி, நட்பு, சம உச்சம் அப்படின்ற அடிப்படையில் ரிஷபம் முதல் துலாம் வரை நல்ல ஒரு பலம் இருக்குது சந்திரனுக்கு, கம்பேர்ட் டு விருச்சிகம்லேருந்து மேஷம் வரை. ஆனால் இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, விருச்சிகம், மேஷம், மீனம், தனுசுலாம் தன்னுடைய நண்பர்கள், அதாவது அருள் அணியை சேர்ந்த குரு செவ்வாயுடைய வீடு, சந்திரனும் அதே அணி தான். அவருக்கு பகையாக இருக்கிறது மகரம், கும்பமான சனியுடைய வீடுகள் தான். ஆனால் அங்கே என்ன பலமோ அதுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு பலத்தில், ஒரு அமைப்பில் தான் குரு வீட்லேயும் செவ்வாய் வீட்லேயும் இருக்கார். செவ்வாய் வீட்டில் விருச்சிகத்தில் நீசம் அடைகிறார். அப்போது மேஷத்தில் ஒரு சம நீசத்துக்கு விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு இடம் தான் அது. சுக்கிரன், புதன் வேற அணியை சேர்ந்தவங்க, பொருள் அணியை சேர்ந்தவங்க, சனி, சுக்கிரன், புதன்லாம். அதில் சுக்கிரன், புதன் வீட்டில் சந்திரன் பலம் அடைகிறார். ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் தான் உச்சம், மிதுனம், கன்னியில் நட்பு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், புதன் சந்திரன் வீட்டில் பகையாவார், ஆனால் சந்திரன் புதன் வீட்டில் நட்பு பாராட்டுவார். இதன் அடிப்படையில் சிம்மம் சூரியனுடைய வீட்டில், அதன் அடிப்படையில் சந்திரன் லக்னாதிபதியாக 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் அதன் வாயிலாக தான் செயல்படுவார் என்ற தத்துவத்தின்படி அது உண்மையும் கூட. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். லக்னாதிபதி 2ஆம் இடத்துல சந்திரனாய் இருக்கும் போது மென்மையாக பேசி கவர்றது ஒருத்தர்,
சத்தியம் பேசுறது, உண்மை பேசுறது, அமைதியாக மென்மையாக பேசுறது, ஒரு குடும்பம் அமையிற விஷயத்தில் வந்து ரொம்ப பொறுமையாக தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறது, எந்த சண்டையும் வராமல், இந்த குடும்ப சூழல் எந்த வகையிலையும் கெட்டு போகாமல் பார்த்துக்கிற ஒரு குணம், தன்னுடைய மனசு ஃபுல்லாக தன் குடும்பத்தை மேலேயும் குடும்பத்துடைய வளர்ச்சி மேலேயுமே இருக்கும், தன்னுடைய குடும்பத்தோட மரியாதையை நிலைநிறுத்தணுன்ற ஒரு குணம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா சிம்மமும் மரியாதைக்கு வந்து குறைஞ்சதில்லை, கடகமும் வந்து அதான் சொல்லிட்டேன், ராஜா ராணின்ற மாதிரி அந்த ஒரு ராயல், அந்த ஒரு ரீகல் கேரக்டர் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போது தானும் லக்னமும் தன் குடும்பமும் 2ஆம் இடமும் எந்த வகையிலுமே வந்து நம்மளுடைய அந்தஸ்து, அந்த ஒரு மரியாதையை வந்து இழந்துடக்கூடாதுன்றதுல வந்து இந்த லக்னாதிபதி 2ஆம் இடத்துல சந்திரனாய் நிற்கும் போது அந்த ஜாதகர் வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருப்பார். மற்றபடி பணம், அதாவது சேவிங்ஸ், தன்னுடைய சேவிங்ஸில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. சம்பாதிக்கிற காசை வந்து செலவு பண்ணாமல் எப்படி சேர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக உண்டு. செய்வாங்க, சேர்த்து வைக்கவும் செய்வாங்க. அடுத்தது 3ஆம் இடம். லக்னாதிபதி 3ல் மறைவு, ஆனால் புதனுடைய வீடு, நட்பு நிலையில் தான் இருக்கார். 3ஆம் இடம் பொதுவாக மறைவு ஸ்தானம், ஆனால் மனோகாரகன் மனசு, அதாவது தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய சிந்தனைகள், நிறைய கற்பனை, நிறைய தன்னுடைய திறமை வந்து தன்னுடைய கைகள் மூலமாக வெளிப்படுறது, கவிதை என புதன் காம்பினேஷன் வருது. சந்திரன் கற்பனை சக்தி, யோசிக்கக்கூடியது, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, கதைகள் எழுதுறது, இல்லைனா மியூசிக், இயலிசை, நாடகம், அதில் கைகள் வைத்து பண்ணுற, மோஸ்ட்லி வந்து கீபோர்ட், எனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இசைக்கருவி பயன்படுத்துகிற திறமை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் போது அது காலச்சக்கரத்துக்கு 5வது வீடாக சிம்மம் வர்றதை வச்சு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, பாடகியாக இருக்கிறதும் அங்கே வரும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் போது ஒரு சினி ஃபீல்டு அந்த மாதிரி போயிட்டோன்னா கதாசிரியர், டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், இதெல்லாம் வந்து குறிக்க வந்து நிறைய கற்பனை சக்தி, கற்பனை, யோசிக்கக்கூடியது, புது புது கதையை யோசிப்பாங்க. இந்த காப்பி அடிக்காமல் புதுசாக கதை எழுதுகிறவங்களாம் இவங்க தான். இளைய சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானம்ன்ற அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரன் அங்கே இருக்கிறது வந்து ஒரு பெண் சகோதரி. ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண்ணுன்ற வரிசையில் பார்க்கும்போது கடகமும் பெண் வீடு, கன்னியும் பெண் வீடுன்னும் போது அந்த ஒரு பெண் குணம் கொண்ட சகோதரி, இல்லை சகோதரனாக இருந்தாலும் ஒரு மென்மையான சகோதரன், ரொம்ப எம்பத்தி, அதாவது ரொம்ப ஒரு அன்பு, பாசம், அமைதியான ஒரு சகோதரத்துவம், சகோதரி உறவு கண்டிப்பாக உண்டு. தன்னுடைய சிந்தனை அந்த இளைய சகோதர சகோதரிகள் மேலே இருக்கிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல லக்னாதிபதி நின்று செயல்படுவார். தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி வந்து அந்த வீட்டுக்கு, அந்த அடிப்படையில் வந்து வாழ்க்கை நகரும்ன்ற அடிப்படையில் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது இந்த பலனை தான் கொடுப்பார். தைரியம் இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து லக்னாதிபதி சந்திரன் கன்னியில் இருக்கும் பொழுது கிடைக்கிற பலன். அடுத்தது துலாமில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சந்திரன். இது ரொம்ப ஒரு பலமான ஒரு அமைப்பு. இது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் லக்னமாகி தனக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம். அதாவது லக்னம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல, அங்கேயே அது வந்து சந்திரன் வீடு அமைகிறதுனால அதில் ஒரு டிஃபால்ட்டாக இயற்கையாகவே ஒரு திக்பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு இது. சந்திரன் லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் லக்னாதிபதியாகவும் வந்து இருக்கிறார். இப்போ வேற ஒரு லக்னத்துக்கும் வந்து சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கலாம். இப்போ கன்னி லக்னமாய் சந்திரன் இங்கே தனுசில் இருந்தாலும் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். ஆனால் லக்னாதிபதியாக இருக்க மாட்டார். ஏன்னா கடக தான் வந்து அவருடைய வீடு. கடகத்திலே லக்னம் வச்சு நம்ம இப்போ பார்க்கும்போது சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கார், லக்னாதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்காருன்னும் போது திக்பலம் கொண்ட லக்னாதிபதி. கடக லக்னத்துக்கு சந்திரன் இங்கே இருக்கும்போது மட்டும் தான் திக்பலம், லக்னாதிபதியாக திக்பலம் அடைகிறார். அவர் எங்கேயுமே திக்பலம்னா என்ன, டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த். ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீட்டில் வந்து கேந்திரங்களில், முக்கியமாக கேந்திரத்தில் மட்டும்தான் அந்த திக்பலம் அடைகிறாங்க. சந்திரன் சுக்கிரன்லாம் வந்து 4ஆம் கேந்திரம், சூரியன் மற்றும் செவ்வாய் 10ஆம் கேந்திரம், சனிக்கு 7ஆம் கேந்திரம், குரு புதனுக்கு லக்ன கேந்திரம். இந்த கேந்திரங்களில் வந்து ஃபேவரட் ஹவுஸ்,
பலம் வாய்ந்த அமைப்பு அப்படின்றது வந்து சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் வந்து 4ஆம் வீடு. இது சுக்கிரனுடைய வீடு வேறு. 4வது வீடு சுக்கிரனுடைய வீடாகி அதுவே ஒரு திக்பலம் அமைப்பு. சுக்கிரன் இங்கே இருந்தா, இல்லைனாலும் அது அவருடைய வீடு. சுக்கிரன் பலம் ஆயிட்டாருன்னா அது ஒரு நல்ல அமைப்பு தான். இது கூட சுக்கிரனும் இருந்தால் அதிக ஒளி அதிக பவராகவும் ஆகிடும். அது சில நேரங்களில் வந்து அளவுக்கு மீறினால்ன்ற மாதிரி போயிடுது. சந்திரன் மட்டும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து சந்திரன் மட்டும் நின்ற பலன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கூட கிரக அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி யோகங்கள்லாம் மாறும். அதை நான் ஏற்கனவே நிறைய காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ லக்னாதிபதி சந்திரன் அங்கே தனிச்சு இருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபர்தராக சொல்கிறதுக்கு முன்னாடி, வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும். இது முதலே சொல்லியிருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இது. அதாவது சந்திரன் வந்து வளர்பிறையில் இருக்கும் போது வந்து சுபராகிறார், தேய்பிறையில் வந்து பாவி ஆயிடுவார். சந்திரனை விட கொடிய பாவியும் கிடையாது. சனியை மிஞ்சின ஒரு பாவ செயல் செய்கிறதுக்கு சந்திரனுக்கு பவர் உண்டு. தேய்பிறையில் ஒரு மோசமான ஒரு அமைப்பு வந்து சந்திரனால் ஏற்படுத்திட முடியும். தேய்பிறையில் கொடிய பாவியாய் சனியை மிஞ்சின ஒரு எஃபெக்டை கொடுத்துருவார். குருவை மிஞ்சின ஒரு நல்ல பலனையும் வளர்பிறையில் கொடுக்கறதுக்கு அவருக்கு சக்தி உண்டு. ஏன்னா ஒளி பொருந்திய ஒரு கிரகம் இல்லையா. இப்போ இது வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சுப வீடுகளில் அதாவது நம்ம நல்ல பலன்கள் சொல்லின்னு இருக்கும்போது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அந்த பலன்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். தேய்பிறை சந்திரனும் போது அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. பாதிக்கு பாதி நீங்கள் குறைச்சிக்கணும். இப்போ இதே அமைப்பு லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் கடக லக்னத்துக்கு, சூரியன் வந்து இப்போது மீனத்தில் இருக்கார். அப்போது பௌர்ணமிக்கு அடுத்து கொஞ்சம் ஒளி பொருந்திய சந்திரன், இல்லை மேஷத்திலே உச்சம் பெற்ற சூரியன் இருக்கார். பௌர்ணமி யோகத்திலே இருக்குது. இப்போ இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு. இதே சூரியன் வந்து விருச்சிகத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்க சந்திரன் இப்போ இதுக்கு பலம் பெருசாக இருக்காது. பாவி ஆகிறார், கிட்டத்தட்ட கூடிய பாவி ஆகிறார் அவர். அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சொன்ன பலனை நீங்கள் அப்படியே எடுத்துக்கவும் கூடாது. இதன் அடிப்படையில் வந்து எல்லா வீட்டு பலன்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ லக்னம் சந்திரன் 4ஆம் இடம், ஒரு பொது பலன் என்ன? கடக லக்னத்துக்கு துலாமில் சந்திரன் இருக்கும்போது 4ஆம் இடம் வீடு மன யோகம். கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வீடு மன யோகம் உண்டு. சொந்த வீடு வாங்குவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாய் மீது அளவு கடந்த பாசம், தாய் கிட்டேருந்து கிடைக்கிற அனுகூலங்கள், அது சொத்தாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும். அதாவது லக்னாதிபதி 4ஆம் இடம், தாய் ஸ்தானம், தாய் கிரகம் சந்திரன், திக்பலம் அடைகிற. இதை விட என்ன பெட்டராக இருக்க முடியும்? எந்த லக்னத்துக்கும் எங்கேயுமே வந்து இதை விட பெட்டராக ஒரு தாய் சம்மந்தப்பட்ட பொசிஷன் வந்து அமையாது. இதிலே ஒரு குரு பார்வை கிடச்சிருச்சு. இப்போ வந்து மேஷத்துலேருந்து குரு பார்வையிடுறார் சந்திரனை, இல்லை மேஷத்துலேருந்து சுக்கிரன் பார்வையிடுறாரு, இல்லை கும்பத்துலேருந்து குரு பார்வையிடுறார். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, அதாவது கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி தன்னுடைய 9வது பார்வையாக சந்திரனை பார்க்குறாரு. இது கூட ஒரு அஷ்டம குருன்னு வச்சுக்கலாம். 10ஆம் இடத்துல மேஷத்துலேருந்தே சப்தம பார்வையில் பார்க்குறாரு. அப்போ நல்ல ஒரு பலம் வாய்ந்த அமைப்பு. இதெல்லாம் வீடு மனை யோகம், வாகன யோகம், கல்வி யோகம். சந்திரன் அந்த பலத்தோட திரும்பி 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் யோகம், தன்னுடைய கௌரவம், சொசைட்டியில் தனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாத்தையும் கொடுத்துருவார். சந்திர தசைலாம் வந்ததுன்னா கடக லக்னம் லக்னாதிபதி தசை 4ஆம் இடத்துல உட்காந்து ஒரு தசை நடத்திடுச்சுன்னா 10 வருஷம் இது ராஜயோகம் தான். மற்ற எந்த கிரகமும் பெருசாக எதையும் கெடுக்காத வரைக்கும், அதாவது இந்த யோகத்தை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இது ராஜயோக அமைப்பு தான். யோகங்கள் தான். 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட எல்லா யோகமும் நடக்கும். கல்வி, வண்டி, வாகனம், தாய் வழி சொத்துக்கள், வீடுமன யோகம், சுகஸ்தானம், மொத்தத்தில் சுகமான வாழ்க்கை. அடுத்து 5ஆம் இடத்துல சந்திரன். இது கொஞ்சம் ஒரு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு அமைப்புனே சொல்லலாம். அதாவது கொஞ்சம் யோசித்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பொதுவாக லக்னாதிபதி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது எந்த வகையிலையும் சிறப்பு இல்லாமல் போயிடாது. எந்த லக்னமாக வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு சனியோடைய வீடு லக்னமாகி, இப்போ ஒரு கும்ப லக்னம்
சனி வந்து தன்னுடைய நண்பர் வீட்டான மிதுனத்தில் இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னும் போது ஏதாவது ஒரு வகையில் அது ஒரு சிறப்பை கொடுக்குது. ஏன்னா லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார், இல்லை பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இந்த 5, 9 இல்லை லக்னத்திலே இருக்கார். இந்த 1, 5, 9 வந்து எப்போவுமே லக்னாதிபதி நிற்கும் போது கண்டிப்பாக அது வந்து கெட்டது செஞ்சிருமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஒரே ஒரு விதிவிலக்கு, கூடவே ராகு கேது இல்லைனா வேறு அந்த லக்ன பாவிகள் ஏதாவது கூட உட்காரும் போது அந்த லக்னாதிபதியோட பலம் வந்து குறையும். அதை தாண்டி கடக லக்னத்துக்கு ஒரு விசித்திரமாக என்ன நடக்குதுன்னா, விருச்சிகம் 5ஆம் இடம் தன்னுடைய நட்பு ரீதியில் இருக்கிற செவ்வாயோட வீடாக இருந்தாலும் நீசம் அடைகிறார் அங்கே சந்திரன். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடக லக்னத்துக்கு மட்டும் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. 5ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி நீசம் அடைஞ்சிருவார். 5ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் வந்து நீசம் அடைகிறார். இப்போ இந்த ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தான அமைப்பை வந்து ஒரு மாதிரி பலம் இழந்தே காணப்படுது. இயற்கையாகவே கடக லக்னத்துக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பாக்கியாதிபதி குரு லக்னத்தில் வந்து உச்சம் பெறுவார். அதுவும் வந்து நம்ம கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு உச்சம் பெறும்போது 5ஆம் இடத்தையும் சிறப்பிப்பார், லக்னத்தையும் வந்து சிறப்படைய செய்வார். 5ஆம் இடத்துக்கு வருவோம். சந்திரன் 5ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்கார். இது ஒரு கலப்பு பலன் தான். 5ஆம் இடம் அறிவு, குழந்தை, புகழ், கீர்த்தி, கிஃப்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், ஃபன், சினிமா சொல்லிகிட்டே போகலாங்க. 5ஆம் இடம் அறிவு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீக்காகவே இது எல்லாமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், விளையாடலாம், ஆனால் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன், விட்டுருங்க, நீங்கள் எதுவும் பெருசாக சொல்லிக்க வேணாம், சொன்னாலும் எனக்கு புரிய போகிறதில்ல. புகழ், எனக்கு இந்த புகழ் போதும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லிமிட்டேஷன், ஒரு போதும் என்ற மனம், பெருசாக வந்து தன்னுடைய பவுண்ட்ரிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்காத ஒரு நபர் ஆகிடுவாங்க. ஏன்னா நீசம், வீக், அவங்களுடைய இலக்கு வந்து கம்மியாகுது. 100% தொடணும்னு சொல்லிட்டு 10, 20, 30ன்னு போகாமல் அவங்களுடைய கோலே 15% நீசத்தன்மை. தன்னுடைய புகழ் சம்மந்தப்பட்ட கோல் 15%, 20%. எனக்கு மற்ற லாப மேன்மைகள் இருந்தால் போதும், புகழ் அடைஞ்சால் என்ன, அடையலாம் என்ன. குழந்தைகள், ஒரு குழந்தை நல்லா வளர்த்தா போதும், நிறைய குழந்தைகள் இருக்கணுன்ற ஆசை இருக்காது. வீக்காக சந்திரன் நீங்கள் வந்து உட்காரும் போது தன்னுடைய குழந்தைகளுக்கு சில உடல்நல குறைகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது தனிப்பட்ட தசா புத்திகள் அடிப்படையில், அதாவது என்ன தசை நடக்குதுன்ற அடிப்படையில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போய் பார்த்து சொல்ல வேண்டியதுன்றதுனாலும், அப்படி இருந்தாலும் பொது பலன் வந்து இதான். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இதில் இருக்கிற சாரம், நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா, குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், சனியுடைய அனுஷம் 1, 2, 3, 4, புதனுடைய கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். குரு, சனி, புதன் 3 கிரகங்களுடைய நட்சத்திர சாரங்கள் தான் விருச்சிகத்தில் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இடத்துல தான் சந்திரன் இருக்க போகிறார். கடக லக்னம் 5ஆம் இடம், லக்னாதிபதி சந்திரன் விசாகத்தில் இருப்பார், இல்லை அனுஷத்தில் இருப்பார், இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பார். இப்போ இந்த 3 கிரகத்துக்குமே 6, 8, 12 தொடர்பு வருது பாருங்கள். குருவுடைய நட்சத்திரமான விசாகத்துக்கு கடக லக்னத்தோட 6ஆம் ஆதிபத்தியம், குருக்கு 6ஆம் ஆதிபத்தியம், இன்னொரு நட்சத்திர அதிபதி சனிக்கு 8ஆம் ஆதிபத்தியம், கடக லக்னத்துக்கு புதனுக்கு 12ஆம் ஆதிபத்தியம். அது கரெக்டாக 5ஆம் வீட்டில் போய் அந்த சாரம் பெற்ற கிரகங்களுடைய வரிசை வருது. இதுவுமே வந்து ஒரு கலப்பு பலன் தானே டிஃபால்ட்டாக. இப்போது குருவுடைய நட்சத்திர சாரம் வர இடத்துல சந்திரன் இருக்கார், விசாகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், கடக லக்னம் ஆகிடுச்சு. இப்போது வேறு லக்னமாக இருந்தால் இந்த பலன் ஒத்து வராது. கடக லக்னம் ஆகிறதுனால தான் குருக்கு 6ஆம் ஆதிபத்தியம் கிடைக்குது, 9ஆம் ஆதிபத்தியமும் கிடைக்குது, கலப்பு பலன் ஆகிடுது. சனீஸ்வரர் சொல்லவே தேவையில்ல, கடக லக்னத்துக்கு பயங்கர ஒரு எதிர்ப்புத்தன்மை. 7ஆம் அதிபதி பொது மாரகஸ்தானம், அது 8ஆம் அதிபதி சொல்லவே வேண்டாம், 8ஆம் ஆதிபத்திய வேலையை செய்வார், அதுவுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். புதனுக்கு 3 மற்றும் 12 ரெண்டுமே வந்து மறைவு ஸ்தானம், 12ன்றது விரயஸ்தானமும் கூட. இதன் அடிப்படையில் புதன் வந்து சந்திரனை வந்து பகையாக வேற நினைக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55% நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் இது. எல்லா நன்மையுமே வீக்காக கிடைக்கும்னு வச்சுக்கலாம். கெடு பலன்கள் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சிக்காம, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் லக்னாதிபதி நின்ற பலன் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும். ஒருவேளை நீச்ச பங்கம் கிடைக்குது,
இங்கேயே வந்து ஒரு உச்சம் பெற்ற குருவோடைய பார்வை கிடைக்குது. லக்னத்திலையும் குரு இருந்து லக்னத்தை பலப்படுத்தி லக்னாதிபதியும் பலப்படுத்திட்டாருன்னா இது வேற மாதிரி ஒரு அமைப்பு. இல்லை ஒரு செவ்வாயோடைய சேர்க்கை இங்கே கிடைக்குது 5ஆம் இடத்துல, அப்போ ஒரு நீச்சபங்கம். இல்லைனா ஒரு சுக்கிரனுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருந்து கிடைக்குது. இப்படி இது ஓரளவுக்கு வந்து பலம் வந்து அதிகப்படுத்தும் சந்திரனோட பலத்தை. இப்போ வந்து நம்ம பலன்களை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்தில் சந்திரன், தனுசுல சந்திரன், லக்னாதிபதி 6ஆம் இடத்தில். 6ஆம் இடத்து சந்திரன், 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதே சிறப்பு பலன் இல்லை. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட வம்பு, வழக்கு, எதிர்ப்பு, தடைகள், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது. நோய் நொடி, கடன், அடிமை ஜீவனம், ஒரு போரிங்கான ஒரு ரொட்டீன் லைஃப், இதிலெல்லாம் போய் மாற்றுறது தான் அந்த 6ஆம் இடம், 6ஆம் இடத்தோட பொது பலன். லக்னாதிபதி போய், அதாவது எந்த லக்னம் ஆனாலும் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் இதான் பலன். உங்கள் லக்னாதிபதி 6ஆம் இடத்து வாயிலாக தான் செயல்படுவார். ஒரு அடிமை ஜீவனம், அதாவது ஒரு சொந்த தொழில் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட வேலையில் தான் இருக்கிற மாதிரி நேரிடும் வாழ்க்கை ஃபுல்லாக. கடன் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு பயம் இருக்கும், ஏன்னா மறையிறார் லக்னாதிபதி. இது பொதுவாகவே இது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி 6ல் மறைஞ்சால் கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, தடைகள், பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஜாதகம் வந்து ஒரு போராட்டமான ஒரு ஜாதகராக தான் வாழ்க்கை வந்து ஓட்ட முடியும். சந்திரனாக இருந்து அதே லக்னாதிபதி சந்திரனாகும்பொழுது மனப்போராட்டங்கள் அதிகமாகிடும். ஒரு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறது, யோசிக்கிறது, நிறைய போட்டு யோசிச்சு இதெல்லாம் உண்டு. ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, இது தனுசு மண்டலம், தனுசு ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் கடகத்தை உட்காரும் போது தனுசுல உட்கார்றாரு. தனுசு வந்து பொதுவாக பெருசாக எந்த கிரகத்தையுமே கெடுக்கிறது இல்லை. குருவுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு பாக்கியஸ்தானம். அப்போ அந்த கெடு பலன்கள் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கும். 100% கெடுப்பலனாக யோசிக்காமல் அந்த 6ஆம் இடத்துல உட்கார்ந்த லக்னாதிபதி ஒரு 70% கெடுப்பலன் கொடுப்பாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். வளர்பிறை சந்திரனா இருக்கும் பொழுது இப்போ சொன்ன கெடுப்பலன் எல்லாம் அதிகமாகும். ஏன்னா வளரும், கடன் கிடைக்கும், நல்ல கடன் கிடைக்கும், ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் கிடைக்கும், ஆனால் கடன் கிடைக்கும். வளர்பிறை சந்திரனா இங்கே இருக்கிறாருன்னா, இப்போ 4ஆம் இடத்துல திக்பலம், 11ஆம் இடத்துல உச்சம், 11-4 சம்பந்தப்பட்ட கடன் லக்னாதிபதி வாங்கி கொடுப்பார். வீடு கட்டுறதுக்கோ, வாகனம் வாங்கிறதுக்கோ, தன்னுடைய லாப மேன்மைக்காக ஒரு தொழிலுக்கோ கடன் வாங்கிடுவாங்க வளர்பிறை சந்திரனாக இருந்தால். இதே தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பாவியாகி, ஒரு பாவி 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். மறைவு ஸ்தானத்தில் பாவி, அதுவும் உபஜய ஸ்தானத்தில் பாவிகள் இருக்கிறது நல்லதான். இப்போ ஒரு தேய்பிறை சந்திரனாய் அவர் இங்கே நிற்கும் போது வந்து பலன்கள் மாறும். லக்னாதிபதியாக பலம் இழப்பாரு தான், ஆனால் ஒரு இயற்கை பாவிக்கு அதாவது நிகரான ஒரு ஃபைட்டிங் எபிலிட்டி, ஒரு போராட்ட குணத்தை, போராடி ஜெயிக்கிற குணத்தை கொடுத்துருவார். அது ஒரு விஷயத்துக்கு பயந்து யோசிச்சு பரவாயில்ல பண்ணி பார்த்துருவோன்னு அதை செஞ்சு ஜெயிச்சிருவாங்க தேய்பிறை சந்திரனாக இருந்தால். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அந்த போராட்டம் வேண்டான்னு நினச்சிருவாங்க. அதாவது சாஃப்டாக போயிடுவாங்க, காம்ப்ரமைஸில் போயிடுவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். பலம், பலவீனம், அந்த வளர்பிறை தேய்பிறையை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று உடல் ஹெல்த், அது நீர் சம்பந்தப்பட்ட நோய் நடக்க வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தில் சந்திரன், இப்போ சனியோடைய வீட்டுக்குள்ளே போகிறார். லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் கூட்டாளிகள், துணைவி, கணவன், மனைவி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், அதான் கூட்டாளிகள் சொல்கிறோம். நம்மளுடைய சமூகம், நம்ம சந்திக்கிற மனிதர்கள், இதுதான் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் உட்காரும் போது தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் 7ஆம் இடத்து வழியாக தான் செயல்படுது. ட்ரஸ்ட் இன் பீப்புள், மக்களை நம்புறது, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள நம்பி ஒரு காரியத்தில் இறங்குறது, அவங்களுடைய உறவு நிலைகளை வந்து கொஞ்சம் சரியாக வச்சுக்கிறது, கரெக்டாக வந்து பழகுவாங்க. யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சு யோசித்து ஆழமாக பழகக்கூடியவங்க கடக லக்னம், மகர ராசி நேயர்கள் கரெக்டாக பழகுவாங்க. இவங்ககிட்ட இதுதான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும்னு அது நல்லா தெரியும். ஏன்னா தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய லக்னம் சார்ந்த வெற்றிகள் 7ஆம் இடம் வாயிலாக வருது.
கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யோகம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெற்றி இன்னும் அதிகமாகிறது. ஆனால் இது சனி வீடு அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து ஒரு 100% எடுக்கும்போது 80% அதில் ஒரு உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் சனி தசைலாம் நடக்குதுன்னா அந்த உழைப்பு அதிகமாகவே தேவைப்படும். ஒருவேளை குரு தசை நடக்குதுன்னா உழைக்காமையே ஜெயிக்கவும் முடியும். இதே காம்பினேஷனில் தசாபுதிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ நம்ம சொல்கிற எல்லா விஷயத்துலையுமே எந்தெந்த தசாபுதி நடக்குதுன்றதை வச்சு, தசைகள் வச்சு தான் நீங்கள் வந்து பலன்களை வந்து ஏற்றம் இறக்கம் பண்ணிக்கணும். லக்னத்துக்கு பாக்கியாதிபதி குருவுடைய தசை நடக்கும் போது இந்த சந்திரன் 7ஆம் வீட்டில் நின்ற பலன் வந்து ரெட்டிப்பாயிடும். இப்போ குரு வந்து ஒரு சுபர் வீடு ரிஷபத்தில் நின்று தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரனுடைய வீட்டிலேருந்து தசை நடக்குது. 9ஆம் அதிபதி லாபத்தில் சந்திரனை பார்வையிடுறாரு. இது வந்து நான் இப்போ சொன்ன அந்த சனி வீடு அங்கே வந்து உழைக்கணும். லக்னாதிபதி நின்னதுனால தன்னை சுற்றி இருக்க மக்களை வந்து அவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய உழைப்பு போடணுமா அப்படின்னா அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா குரு பார்வை குரு தசை நடக்குதுன்ற மாதிரி ஆயிரும். இதே சனி தசை நடக்குது. சனி வந்து 3ஆம் இடத்துல சனி, 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார், 8க்கு 8ல் இருக்கார். தூரதேச பயணம், வெளிநாடு வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளிநாட்டில் போயிட்டு உழைக்கிறது ஒரு பிஸ்னஸ்க்காகவோ ஒரு ஜாபுக்காகவோ, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போய் அங்கே உழைப்பு அதிகமாகிறது, அதனால் வெற்றி, அந்த மாதிரி பலன்கள் வந்து தசாபுதிகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஆக மொத்தத்தில் கணவன் மனைவி கல்யாண வாழ்க்கை சிறப்பு, தன் கண்ட்ரோலில் மனைவி கணவனை வச்சுக்கிறது, இல்லை அவங்க கண்ட்ரோலில் இவங்க ஒப்படைச்சிடுறது அவங்கக்கிட்ட. லக்னம் 7 கனெக்ட், சிந்தனை ஃபுல்லாக வந்து பார்ட்னர் பற்றி. ஒன்று இவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, இல்லை இவங்க சரண்டர் ஆகிடுவாங்க. 8ஆம் இடத்தில் சந்திரன். பொதுவாகவே 8ல் சந்திரன் இருக்கும்போது ஒரு மறைவு ஸ்தானம். ராசிக்கு 8ல் சந்திரன் வரும்போது தான் சந்திராஷ்டமம்ன்றோம் நம்ம. லக்னத்துக்கே 8ஆம் இடம். இப்போது ஒரு விருச்சிக லக்னம் 8ல் சந்திரன் இருக்கலாம், ஆனால் அவர் லக்னாதிபதியாக போய் மறையல, சந்திரன் போய் மறைகிறார். நான் இது வரைக்கும் சொன்ன பலன்கள் மாதிரியே தான். ஆனால் சந்திரன் மட்டும் மறையாமல் கடக லக்னமாக இருக்கும்போது லக்னாதிபதியாகவும் போய் மறைகிறார் அவர். லக்னாதிபதி 8. ரொம்ப சிம்பிள், வெளிநாட்டு வாழ்க்கை. இந்த ஜாதகர் உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் சிறப்பே இல்லை. அதை மீறி ஏதாவது தசாபுத்திகளுடைய நல்ல பலன்கள் கிடைச்சா அந்த பலன்கள் ஒன்றுமே இல்லை. வெளிநாட்டுக்கு போனால் இன்னும் பல மடங்கு பலன்கள் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த லக்னமே அஷ்டமஸ்தானத்தில் போய் தான் இயங்குது. சொந்த ஊரில் இருக்கிறத வெளியூர் போயிரு, வாழ்க்கையை வெளியூரில் அமைச்சுக்க. அது வெளி மாநிலமாக இருக்கட்டும், வெளி நாடாக இருக்கட்டும், இருக்கிற இடத்துல இருந்து போயிரு. பிறந்த ஊர் தான் சொந்த ஊருன்றனா, பிறந்த ஊர்லேருந்து தூரம் போயிடணும். 8ஆம் இடத்துல லக்னாதிபதி, லக்னமே உன் ஜீவனே வந்து 8ஆம் இடத்துக்கு போகுது. கிட்டத்தட்ட 12ல் சந்திரன் அமரும் போதும் இதே மாதிரி ஒரு நிலை தான். இன்னும் அது வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். திடீர் திருப்பங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் தொடர்பு பெறுது. அதுவும் அது கும்ப ராசி, கும்ப வீடுன்னும் போது சனியுடைய வீடு. அது வந்து காலச்சக்கரத்துக்கு பாதகஸ்தானம்னும் போது ஏதாவது ஒரு சர்ஜரி, ஏதாவது ஒரு சடன் ஈவெண்ட், ஒரு ட்ராமா, ஒரு திடீர் ஷாக், ஒரு திருப்பம் லைஃப்பில் உண்டு. அடிக்கடியும் வரும் ஷாக்கு, சர்ப்ரைசஸ் எல்லாமே வந்து வரும். இதுலேயும் வளர்பிறை தேய்பிறை கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். வளர்பிறையாக இருந்தால் இப்போ நம்ம சொல்கிற கெடுப்பலன்கள் வந்து இருக்கவே செய்யும். தேய்பிறையாக இருக்கும் போதும் இருக்கும். தேய்பிறையாக சந்திரன் இருந்து கும்பத்தில் இருக்கும்போது இப்போ உபஜயஸ்தானம் கிடையாது. 3, 6, 10, 11 மாதிரி 8ஆம் இடம் வந்து பாவிகளுக்கும் கெடுப்பலன் கொடுக்கும், சுபர்களுக்கும் கெடுப்பலன் கொடுக்குன்ற அடிப்படையில் தேய்பிறை வளர்பிறை எப்படி இருந்தாலுமே இந்த கெடுப்பலன்கள் அப்படின்ற அடிப்படை வந்து இருக்கும். வளர்பிறைன்னும் போது நல்ல விதமாக அந்த மாற்றங்கள், அதாவது இவங்க லைஃப்பில் வந்து சர்ப்ரைசஸ் வரும். தேய்பிறையாக இருக்கும் போது ஷாக்கு, திடீர்னு இப்படி நடந்து போச்சு அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா அவர் பாவி ஆகிறார்ல, அதுவும் சனியோட வீட்டில் பாவி ஆகிறார். லக்னாதிபதி பாவியாகி சனி வீட்டில் இருக்காருன்னும் போது காலச்சக்கரத்துக்கு பாதகஸ்தானம், அதிர்ச்சி கொடுக்குற விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. இதெல்லாம் வந்து சந்திக்க நேரிடும். 9ஆம் இடத்தில் சந்திரன், மீனத்தில் சந்திரன், லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பாக்கியமான வாழ்க்கை, அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை. அதுவும் வீடு கொடுத்த குரு வந்து லக்னத்தில் உச்சம் பெற்றுறாருன்னா ராஜயோகம். தன்னுடைய 9ஆம் வீட்டையே வேற பார்ப்பார் அவர்.
இல்லை விருச்சிகத்தில் நின்னபடி 5ஆம் பார்வையாக சந்திரனையும் பார்த்து 9ஆம் பார்வையாக கடகத்தையும் பார்த்துட்டாருன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை, மேல் படிப்பு, தகப்பன் வழி சொத்து, தகப்பன் நாள் வரும் அனுகூலங்கள், சப்போர்ட்டு எல்லாமே உண்டு. மேல் படிப்புனால யோகம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ரொம்ப வெளிநாடு ட்ராவல் பண்ணுறது, அதனால் வர யோகங்கள், வெற்றி வாய்ப்புகள், லக்னாதிபதின்றதுனால வெற்றி வாய்ப்பு, ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு இது 12ஆம் ஸ்தானம், லக்னாதிபதி போய் அங்கே உட்கார்றாரு, சந்திரனாக உட்கார்றாரு, தன்னுடைய சிந்தனை ஆன்மீகத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி பலன்கள் சொல்லிகிட்டே போகலாம். இது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான். மேஷத்தில் சந்திரன், 10ஆம் வீட்டில் சந்திரன், லக்னாதிபதி 10ஆம் வீட்டில். மேஷம் ரொம்ப ஒரு சூடான, சூரியன் உச்சம் பெறுற ஒரு ராசி. ஒரு கொதிப்பு இருக்கும். செவ்வாயுடைய வீடு, சூரியன் உச்சம் பெறுற வீடு, காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு, நான் தான், தனக்கப்புறம் தான் மற்றதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு வீட்டில் மனோகாரகன் சந்திரன் போய் உட்கார்றார். மனசு எப்படி இருக்கும் அப்போது? நீர் கிரகமான சந்திரன் நீர் தத்துவத்தோடைய கடக லக்னத்தோடைய பலனை எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்பு தத்துவம் உடைய ஒரு மேஷத்தில் வைக்கிறார். ஆனால் இதுவும் சரராசி, அதுவும் சரராசி. சரராசிலேயே லக்னாதிபதி, சரராசிலேயே லக்னமும் இருக்குன்னும் போது அது மட்டும் ஒத்துப்போகும். ஆனால் நீர் நெருப்பு தத்துவம், சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன், அதாவது அவசரமான முடிவுகள், ஒரு வேகம், தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய திறன் வெளிப்படுற விதத்தில் ஒரு வேகம் இருக்கும். முக்கியமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா 10ஆம் இடம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேகமாக சிந்திக்கிறது. இப்போ ஒரு குயிக்காக ஒரு கோடிங் அடிக்கிறது, கம்ப்யூட்டரில் குயிக்காக ஒரு டிசைன் பண்ணிடுறது, வேலையை மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் அஹெடாக யோசித்து செஞ்சிடுறது. இந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில், அதாவது மற்றவங்க கிட்ட சொசைட்டியில் நம்மளை எப்படி நிலைநிறுத்திக்கிறோம். லக்னாதிபதி 10ஆம் இடம், தன்னுடைய புகழ், தன்னுடைய சோஷியல் போர்ட்ஃபோலியோ, அதாவது ஒரு ப்ரொஃபைல் எப்படி இருக்கணுன்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் இவங்களாம். லக்னாதிபதி 10ல் இருக்கார். 10ஆம் இடம் தான் சோஷியல் லைஃப், வெளி உலக வாழ்க்கை, கர்மஸ்தானம் இல்லையா. அங்கே சந்திரன் இருக்கும்போது ஆழமான உணர்ச்சிகள், முடிவுகள் எல்லாமே உண்டு. ஒரு பாலிட்டிக்ஸ், அது சம்மந்தப்பட்ட தொழில், பாலிட்டிக்ஸில் இருக்கிறது எல்லாமே குறிக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ராயல் சைனுங்க இது. கடகம், சிம்மம்லாம் ராஜா ராணி மாதிரி. இந்த லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. அது மேஷமாக இருக்கும்போது, மேஷன்றது முதன்மை, முன்னுக்கு வர்றது, பெருமையாக கர்வமாக ஒரு அதிகாரத்தோடு முன்னுக்கு வர ஒரு இடத்துல தொழில் ஸ்தானம் அமைஞ்சு சந்திரன் அங்கே போகும்போது கௌரவமான தொழில்கள் அதெல்லாம் அமையக்கூடிய ஒரு பொசிஷன் இது. 11ஆம் இடத்துல சந்திரன், லாபத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சந்திரன், சுக்கிரனுடைய வீடு. இங்கே சந்திரன் உச்சம் பெறுறார். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இது ஒரு இயற்கை சுபருடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, லக்னாதிபதி 11ல் இருக்கிறது எப்பவுமே சிறப்பு. இது லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு போகும்போது தன்னுடைய ஆசைகள், லாபங்கள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும் ஜாதகருக்கு. உச்சம் பெறார். லக்னாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற ஒரே லக்னம் கடக லக்னம். இதை முதலே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சரலக்னம். ஆனால் லக்னாதிபதி போயிட்டு ஸ்திர ராசியில் ஃபிக்ஸடான ஒரு சைனில் நிலைத்தன்மை உள்ள ஒரு ரிஷபத்தில் உச்சம் பெறார். அப்போ எண்ணம் எப்படி இருக்கும் பாருங்கள். கடக லக்னம், லக்னாதிபதியோடைய அந்த எண்ணம், அதோடைய அடிப்படை ஃபிக்ஸடாக லாபத்தில் இருக்கும். லாபம் மேன்மை, தன்னுடைய தொடர்புகள், அதாவது ப்ராடர், அதாவது லார்ஜர் நெட்வொர்க். 7ஆம் இடம் தொடர்பு ஸ்தானம், 3ஆம் இடமும் தொடர்பு ஸ்தானம் தான். 11ஆம் இடம்ன்றது ரொம்ப பெரிய ஸ்கேலில் தொடர்பு, ஆர்கனைசேஷன்ஸ், கார்ப்பரேட் வேர்ல்டு, பாலிட்டிக்ஸ், ஒரு கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறது, ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. பாலிட்டிக்ஸில் இருந்து வெற்றி பெற்ற, ஆண்ட பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனால் வெற்றி பெற்ற ஒருவர், அவருடைய ஜாதகத்தில் கடகலக்னம், ரிஷபராசி, சந்திரன் உச்சம்,
அதுவும் மிருகசீஷ நட்சத்திரத்தில் செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக போய் அவருடைய நட்சத்திரம் மிருகசீஷம் ரிஷபத்தில் சந்திரன் அமரும் பொழுது, அதுவும் அந்த செவ்வாய் வந்து 7ல் உச்சம் பெற்றிருப்பார் அந்த ஜாதகத்தில். அப்போ யோசிச்சு பாருங்கள், லக்னாதிபதி 11ல் உச்சம், நட்சத்திரம் கொடுத்த செவ்வாய் 5க்கும் 10க்கும் உடையவன், பாலிட்டிக்ஸ், தொழில், புகழ். அந்த கிரகமும் 7ல் உச்சம், மாஸ், தொண்டர்கள், தனக்காக உழைக்கக்கூடியவர்கள். என்ன ஒரு அமைப்பு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ராஜயோகங்கள்லாம் வந்து சாதாரணமாக வந்து 2 கிரகங்கள் நல்ல பொசிஷன் கிடைக்கும் போதே வந்து உருவாயிரும். அதில் வந்து லக்னாதிபதி 11ல் உச்சம் பெறும்பொழுது டிஃபால்ட்டாக அந்த ஜாதகர் வந்து கொடுத்து வைத்தவர். லாபமேன்மை, சப்போர்ட், வெற்றி எல்லாமே உண்டு. அபிலாசைகள் பூர்த்தி அடைஞ்சிரும். ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பேர் புகழ் கண்டிப்பாக உண்டு. எல்லா வகையிலும் இது வந்து நன்மை. விவசாயம், உணவு, தாய்மார்கள் சப்போர்ட்டு, விவசாயத்தில் லாபம், உணவில் லாபம், நீர் சம்பந்தப்பட்ட துறையில் லாபம், எல்லா வகையான லாபமும், கடல் சார்ந்த தொழில்களில் லாபம், எல்லா வகையிலும் இது வந்து ஒரு லாபமான ஒரு அமைப்பு. கடைசியில் 12ஆம் இடத்துல சந்திரன், மிதுன வீடு, லக்னாதிபதி 12ல், சந்திரனும் 12ல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அயன சயன சுகம், அதாவது தூக்கத்துக்கு முக்கியத்துவம், சுப விரயத்துக்கு பேர் போனவர்கள், வெளிநாடு வாசம், வெளிநாடு வாழ்க்கையை விரும்புகிறவங்க, எப்படா ஊரை விட்டு போயிடலாம், அமைதியாக போய் வாழலாம் வெளிநாட்டில்ன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஒரு அமைதி சந்திரன் தேடும். 12ஆம் இடத்துல தூக்கம் மூலமாக, விரயம் மூலமாக, செலவு பண்ணால் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. அம்மாக்காக செலவு பண்ணுறது, தன்னுடைய உடல்நிலைக்காக செலவு பண்ணுறது, தாய் சம்மந்தப்பட்ட செலவு, தன்னுடைய செலவுகள், அழகுன்றது வந்துட்டு கவர்ச்சி இல்லை வந்து வசீகரம் அப்படி இல்லாமல் ஒரு மென்மையான அழகு, ஒரு தேஜஸ், ஒரு ஹெல்த்துக்காக. அப்போது ஹாஸ்பிட்டல் செலவு இப்படி கூட வச்சுக்கலாம். பியூட்டின்னு போயிடக்கூடாது, ஒரு ஹெல்த். அந்த மாதிரி உடல் வந்து நம்ம கட்டமைப்பாக வச்சுக்கிறது, எந்தவித நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக செலவு பண்ணி அதில் அமைதி காண்றது. புதனுடைய வீடு வர்றதுனால புதனுடைய பொசிஷன் இந்த ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அந்த பலன்களை வந்து நம்ம ஏற்றம் இறக்கம் பண்ணணும். மற்றபடி வளர்பிறையாக இருக்கட்டும், தேய்பிறையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது உபஜயஸ்தானம் கிடையாது, விரயம் தான். வெளிநாடு வாசம் தான். ஒரு தனிமையில் வந்து கற்பனை சக்தி அதிகமாக வருது. தூக்கம் இல்லாமல் போயிடுறது. இதே வந்து கெட்ட பலன்கள் ஆகும் போது, ஒரு பாவியாக செயல்படும் போது சந்திரன், இதே ஒரு ராகு சேர்க்கை அங்கே இருக்குது. இப்போ ராகு வந்து கூடவே இருக்குது 12ஆம் இடத்துல. நைட்டில் தூங்காமல் மொபைல் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறவங்க இவங்க தான். ராகு இன்டர்நெட்டு, மீடியா, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் கொண்டு வந்து 12ஆம் இடத்துல தூக்கம் சம்மந்தப்பட்ட இடத்துல கொண்டு வந்துடுவார். சந்திரன் தன்னுடைய மனசு, லக்னாதிபதி, இயங்கிறதே 12ல். நைட்டில் தூங்காமல் எப்போ பார்த்தாலும் தூக்கத்தையே விரைய பண்ணுறது. இதெல்லாம் காம்பினேஷன் தான். யோகங்கள், கெடுப்பலன்கள், நல்ல பலன்கள் வந்து கிரக சேர்க்கையினால் மாறும். நம்ம பார்த்துருக்கிறது சந்திரன் லக்னாதிபதியாக தனியாக நிற்கும் பொழுது என்ன பலன் அப்படின்றது, கிரக சேர்க்கையினால் பலன்கள் வந்து வேறுபடும்னு சொல்லி இந்த காணொலியை முடிப்போம். தொடர்ந்து வந்து எல்லா லக்னங்களுக்கும் லக்னாதிபதி 12 வீட்டில் நிற்கிற பலன்களை வந்து நான் போட்டுட்ருக்கேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் முடிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக எல்லா லக்னங்களுக்கும் போட இருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். வணக்கம்.